சிஎஸ்கே இவ்வளோ மோசமாக பவுலிங் போடுவாங்க அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. குறிப்பாக சிஎஸ்கே இவ்வளோ மோசமாக தோப்பாங்க அப்படின்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு இன்றைக்கி மேட்ச் சிஎஸ்கே அபார தோல்வியால் இப்போது சிஎஸ்கே பாயிண்ட் டேபிளில் ஒரு மிகப்பெரிய சர்க்கிளை பார்த்தீங்கன்னா இப்போ உண்டு பார்த்துருக்காங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் நிலவரம் பார்த்தீங்கன்னா இப்போது மிகப்பெரிய கிரிட்டிக்கலாக போயிருக்கு, மிக பயங்கரமாக போயிருக்கு. சிஎஸ்கேக்கு அடுத்த வர 2 போட்டியுமே ஒரு முக்கியமான போட்டி, குறிப்பாக பால்பா சாவா அப்படிங்கிற போட்டி தான். இன்றைக்கே சிஎஸ்கே இன்றைக்கி பால்பா சாவா அப்படிங்கிற போட்டி தான். இந்த போட்டியில் இந்த பவுலர் இப்படி பவுலிங் போட்டு மேட்சை இப்படி ஈஸியாக கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கல. முக்கியமாக கேப்டன் இந்த தவறை பண்ணுவார் அப்படின்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு மேட்ச் இன்றைக்கி தவறு மேல் தவறு இன்றைக்கி சிஎஸ்கே பண்ணியிருந்தாங்க. அப்படி என்ன தவறு பண்ணியிருந்தாங்க? சிஎஸ்கே பாயிண்ட்ஸ் டேபிளில் எப்படி இருக்காங்க, அடுத்து சிஎஸ்கே என்ன பண்ணால் பாயிண்ட்ஸ் டேபிள் முன்னேற முடியும், இந்த மேட்சோட ஃபுல் ஹைலைட்ஸ் பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர கருத்துக்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றும் தெளிவாக புரியும். நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் பண்ணி உடனே நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனும். ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்துப்பீங்க. சிஎஸ்கே எல்எஸ்ஜி இந்த ஒரு போட்டியை பொறுத்தவரையும் ஸோ கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் கேள்விக்குறியாக இருக்குங்க. எப்படி சிஎஸ்கே ஒரு மாற்றத்தால் மிகப்பெரிய தோல்வி சிஎஸ்கே அடைவாங்களா அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்குது, ஒரு கேள்வியாகவும் இருக்குது. இன்றைக்கி சிஎஸ்கே என்ன தவறு பண்ணாங்க? இன்றைக்கி சிஎஸ்கே முதல்லேருந்தே ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டு இருந்தாங்க. டாஸ் சிஎஸ்கேக்கு சுத்தமாக அமையலைங்க. ஸோ டாஸ் பார்த்துருப்பீங்க. டாஸை வெற்றி பெற்ற எல்எஸ்ஜினி நாங்கள் முதல்ல பவுலிங் பண்ணிக்கிறோம், நீங்களே பேட்டிங் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்கேவே சிஎஸ்கே இன்றைக்கி மேட்ச் கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சிஎஸ்கே கண்டிப்பாக முதல்ல பவுலிங் போட்டிருந்தா அசால்ட்டாக சிஎஸ்கே சேஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ ஸ்கோராக இருந்தாலும். ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக சிஎஸ்கேக்கு லக்கே கிடையாது, ஒட்டுமொத்தமாக எல்எஸ்ஜிக்கு தான் லக் போயிருக்கு. ஸோ தொடக்கத்துலேருந்தே சிஎஸ்கே தடுமாறிட்டு தான் இருந்தாங்க. ஸோ யாருமே சரியாக ப்ளே பண்ணல. கார்த்திக் சர்மா மட்டும்தான் இன்றைக்கி டீசெண்டாக மேட்ச்சை கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இந்த அளவுக்கு மேட்ச் போயிருந்துச்சு அப்படின்னா கார்த்திக் சர்மா தான் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. பேட்டிங்கில் பொறுத்தவரையும் 71 ரன்கள் அடிச்சிருந்தார். கடைசியில் ஃபினிஷிங்கில் சிவம் துபே ஒரு சில சிக்ஸர் அடித்ததுனால மேட்ச் கொண்டு போயிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் சிஎஸ்கே 150 எட்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. ஸோ கார்த்திக் சர்மா மற்றும் கடைசியில் ஃபினிஷிங்கில் சிவம் தூபே அடித்ததன் காரணமாக சிஎஸ்கே 187 அடிச்சிருந்தாங்க. அதுவும் கடைசி ஓவரில் தான் சிவம் தூபே ஆக்சிலேட்டர் ஆரம்பிச்சு ஸோ அதிரடியாக விளாசி விட்டார். ஒரு 23 ரன் கடைசி ஓவரில் அடிச்சிருந்தாங்க. இதன் காரணமாக தான் சிஎஸ்கே 187 ரன்னை எட்டியிருந்தாங்க. 188 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி எல்எஸ்ஜி களம் இறங்கியிருந்தாங்க. இங்கே தான் எல்எஸ்ஜி ஒரு மிகப்பெரிய ருத்ரா தாண்டம் விளையாடுறாங்க. ஸோ ஜோஸ் இங்கிலீஷ் மற்றும் நம்மளோட மிச்சல் மார்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஒட்டுமொத்த சிஎஸ்கே பவுலருமே ஒரு சின்ன பின்னமாகிட்டாங்க. ஆளை விட்டுருங்கடா சாமி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எங்கே போட்டாலும் அடி இன்றைக்கி நொறுக்குனாங்க. ஸோ 2 பேரும் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் தான், சூப்பராக ப்ளே பண்ணாங்க. ஸோ மார்ஸ் இருக்கார் பாருங்கள், மேட்ச் ஒரு 5 ஓவர்லேயே முடிச்சிட்டாரு. ஸோ மார்ஸ் இருந்ததுனால மேட்ச் அசால்ட்டாக முடிஞ்சிருச்சு. பவர் பிளேயில் தெரிஞ்சு போச்சு ரிசல்ட்டு, சிஎஸ்கே தோத்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ பவர் பிளேயில் கைவிட்டு மேட்ச் போயிடுச்சிங்க. அதுவும் இன்றைக்கி கம்போஜ் பவுலிங் போட்டார் பாருங்க இன்றைக்கி. ஸோ அங்கே தான் ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸே சிஎஸ்கே இன்றைக்கி உடஞ்சிது. ஒரே ஓவரில் 4 சிக்ஸ் கொடுத்தாரு 5வது ஓவரில். அது மட்டும் இல்லாமல் ஒரு கடைசி ஓவரில் 17வது ஓவரில் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சிக்ஸர் கொடுத்தாரு. இதனால் மேட்ச் ஈஸியாக முடிச்சு விட்டாங்க. மீதம் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் இருந்துச்சு, ஸ்பேரில் அடிச்சிட்டாங்க. ஸோ இதன் காரணமாக நெட் ரேட் குறைஞ்ச காரணத்தினால இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள்லேருந்து சிஎஸ்கே 5வது இடத்துலேருந்து இப்போ 6வது இடத்துக்கு போயிட்டாங்க. கீழே இருந்த ராஜஸ்தான் அணி இப்போ மேலே போயிட்டாங்க, சிஎஸ்கேவை கீழே தள்ளிவிட்டு. ஸோ சிஎஸ்கே இப்படி மோசமாக தோற்றதன் காரணமாக நெட் ரன் ரேட்டும் மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கு. ஸோ இந்த ஒரு தோல்வி சிஎஸ்கேக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பிளே ஆஃப் பக்கமாக வந்துருச்சு. ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கு உறுதி செய்யப்பட்டிருப்பாங்க. ஆனால் இந்த தோல்வி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இந்த தோல்வியிலேருந்து மீண்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது. ஏன்னா சிஎஸ்கே அடுத்த போட்டி கம்பேக் பண்ணணுன்னா மிகப்பெரிய ஒரு கம்பேக் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த ஒரு தோல்வி அப்படி சிஎஸ்கேக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பலியை கொடுத்துருக்கோம். ஏன்னா அபார தோல்வி இல்லையா. ஸோ அந்த ஜாஸ் இங்கிலீஷ் மற்றும் நம்மளோட மார்ஸ் அடித்த அடியிலே ஒட்டுமொத்த பவுலர்ஸுமே செஞ்சு போயிட்டாங்க. ஸோ ஓவர் டர்ன் வேறு இந்த போட்டியில் கிடையாது. சிஎஸ்கே அடுத்த போட்டியில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. சிஎஸ்கே இப்போ பிளே ஆஃப்குள்ளே போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியுமே இருக்குது. சரி நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே அணி பிளே ஆஃப்குள்ளே போவாங்களா? இதில் ஜேமி ஓவர்டன் இப்போது கிடையாது.
அவர்னால சிஎஸ்கே இன்றைய போட்டியை தோத்தாங்களா அப்படிங்கிறதையும் கருத்துக்களை போட்டு விடுங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா சிஎஸ்கே வந்து ஆல்மோஸ்ட் வெளியே போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அடுத்த 2 போட்டியுமே சிஎஸ்கே வெற்றி பெற்றால் மட்டும்தான் அடுத்து சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்குள்ளே போக முடியும். சரி, நீ சொல்ல உள்ள கருத்துக்கள் நான்